பத்தி ஒளி சேனலுக்கு வணக்கம். ராஜகுரு ஜோட ஆலயத்தில் ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயங்க. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கு. தொழிலுக்கு போறேன், அங்க தேவையில்லாம சண்டை வருது. மனைவிட்ட அன்பாக பேசுறேன், அப்பயே எனக்கு சண்டை வருது. பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, இதை பண்ணாடா, அதை உனக்கு சரியா வராதடா அப்படின்னு சொல்றேன். பிள்ளைகளையும் என் பேச்சு கேட்க முடியும் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் நீங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேவையில்லாம சண்டைகள் வருதா? எத்தனையோ விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்களாகட்டும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபராகட்டும், அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நான் எத்தனையோ பூஜைகள் பண்ணிட்டேன். எத்தனையோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் வாரி 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 கொடுத்து கடைசியாக நான் நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான பரிகாரம். மலர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த மலர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபூர்வமான மலர் சொல்லக்கூடிய மலர் பார்த்தா செம்பகப்பூ, மந்தாரை, அந்தி மந்தாரை, அதுக்கப்புறம் பார்த்தா கற்பக விருட்சமாக பார்த்தா கற்பூரவள்ளி சொல்லக்கூடிய இலை, அதுக்கப்புறம் பார்த்தா மல்லிகைப்பூ, மனோரஞ்சிதம், தாளம்பூ, இந்த மாரி பூக்களை எல்லாமே ஒன்று சேர்த்துங்க. சேர்த்தி இந்த தாளம்பூ, மனோரஞ்சிதம் ஆச்சுங்களா, இந்த பூவை மட்டும் தனியாக எடுத்து மஞ்சள் கலர் துணியில நான் சொல்ற மாரி நீங்க உங்களுடைய குல தெய்வம் ஐயனார், வீரனார், கருப்பர், முனீஸ்வரன், இந்த மாரி தெய்வங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இல்லை சார், எனக்கு குலதெய்வம் எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த ஸ்தலத்துக்கு நான் போகல, அந்த தெய்வத்தையும் நான் பார்க்கல, நான் கும்பிடல, அதனால என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நீங்களாக இருந்தால் சிம்பிளான ஒரு விஷயங்க. கருப்பர் தாங்க எல்லாத்துக்குமே உறுதுணையா வர்றது கருப்பர். ஏன் இந்த கருப்பரை பத்தி மட்டும் எல்லா பேசக்கூடிய விஷயத்துல ஏன் கருப்பை நான் பதிய வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பர் உங்களிடம் இருக்கிறார், என்னுள்ள இருக்கிறார், பெண்களிடம் இருக்கார். எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு கருமுட்டையா சொல்லக்கூடிய கருவறையில இருக்கிறார். அதான் பெண் சொல்லுவாங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, அந்த கர்ப்பப்பையில கருப்பருடைய அருளாசி இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் கர்ப்பம் தேய்க்க முடியும் என்ற ஒரு பெர்சன்ட். சரி, பெண்களுக்கு கற்பு சொல்றீங்க, ஆண்களுக்கு கௌரவம், ஆண்மைத்தன்மை, வீரியத்தன்மை, வீரியாக கருப்பர் குடிக்கொள்வார்னா நிச்சயம் குடிக்கொள்வார். அடுத்தது இந்த இப்படி சொல்ல போய் சூழ்நிலை இருக்குது, சரி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன சார், இப்ப இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயம் உண்டுங்க. ஏன்னா கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவு வருதா? பணமா? கிடையாது. பொருளா? கிடையாது. புடவையா? கிடையாது. அப்ப எதை மூலியமா அவங்களுக்கு வருது? அன்பு. என்ன அன்பு? இல்லறத்தோட அன்பு. சரிங்களா? ஒரு பெண் ஒரு ஆணிடம் அதிகமா கோவப்படக்கூடிய நிலை எதுக்கோசம் காணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணு கடவுள்கிட்ட எனக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டா. அன்பை கொடு, எனக்கு என்னுடைய சொல்லுக்கு செவி கொடு, என் ஆசையை நிறைவேற்றி கொடு அப்படின்னு தான் அவ எதிர்பார்ப்பா தவிர, ஆச்சுங்களா, உங்ககிட்ட பணத்தை கொடு, எனக்கு தங்கத்தை கொடு, வெள்ளியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட இடம் எந்த இடம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க கட்டில் சுகம் அது என்னைக்குமே மோகம் தீராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணு பணம் சுகமாக வாழக்கூடிய இடம் வீடான கிடையாது, கட்டில் பந்தம் தான். அப்போ அந்த கட்டில நான் சொல்லக்கூடிய மந்தாரை, செம்பகப்பூ, ஆச்சுங்களா, மனோரஞ்சிதம், இந்த 3 பூவையும் வாசனை திரவியங்க சொல்லக்கூடிய வசம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஆச்சுங்களா, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசம் இது பார்த்தீங்கன்னா தேவதாரு, இந்த 5 பொருள்களையும் அரைச்சு அல்லது பொடியாக்கணும்.
பொடியாக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரகஜா, புனுகு ஆச்சுங்களா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த மலரோட ஃபுல் இது நீங்கள் நல்லா தேய்ச்சி ஒரு மஞ்சள் கலர் துணியில் வாசனை நல்லா மணக்க 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 வாசனையாக பண்ணிக்க வேண்டும். பண்ணி நீங்களும் உங்கள் மனைவியும் இல்லற சுகத்தை காணக்கூடிய இடம் சொல்லக்கூடிய அந்த மத்திய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வெட்டுக்கு கீழேயோ, சில பேர் வெற்றில் படுப்பாங்க, சில பேர் தரையில் படுப்பாங்க. தரையில் படுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பகுதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்ம ஒவ்வொரு இடத்துக்கு பிரம்மஸ்தானம் கூடிய ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானத்தில் வைக்கலாம். அல்லது பிரம்மஸ்தானம் இல்லாட்டினாலும் தலைக்கு மேல் பகுதியில் ஒரு ஓரத்தில் வைக்கலாம். இப்போ பெட்டு இருக்குது, கட்டில் இருக்குது, கட்டில் மேலே பெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா பெட்டுக்கு அடியில் வைக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் தொடர்ந்து உங்கள் மனைவிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த நீங்கள் பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது. சரி, இது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பா, ஏன் ஆண்களுக்கு அந்த அமைப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பிடிச்ச பிடிவாத்திலேயே இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் வந்து இப்போ மாறுவா, இப்போ மாறுவா, இப்போ மாறுவான்ட்டு அந்த மாற்றத்தை வந்து அவங்க அதிகமாக இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, இப்படிப்பட்ட நபருக்கு பெண்கள் வசியமாகணும் அப்படின்னா செம்பகப்பூ, இந்த செம்பகப்பூவும் மல்லிகைப்பூ, கனகாமரம், இந்த 3 பூவையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அப்பப்போ மனைவிக்கு இவரே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து, அதாவது பூவை கட்ட தெரிஞ்சா கட்டுங்க, கட்ட தெரியுன்னா யார்கிட்ட ஒருத்திட்ட கொடுத்து கட்டிட்டு வரப்போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா விபத்தில் வந்து உங்கள் மனைவிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வைங்க. ஆனால் வச்சா மட்டும் அவங்க அவசியமாகணும் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், வெத்தடையில் சரிங்களா, வெத்தடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ, வந்து அரகஜா சொல்லக்கூடிய லைட்டாக, அரகஜாவை ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக ஒரு சிட்டிகை அளவு எடுத்து சும்மா அதை வாசனை மட்டும் வச்சு அதை அப்படியே வந்து மஞ்சள் கலர் துணியை கட்டி ஆச்சுங்களா உங்கள் கையில் வந்து காப்பா போட்டுக்கோங்க. அதை போட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, வசியமாவாங்க. ஆனால் இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாலும் சரி, நீங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணணும். என் மனைவி என் பேச்சை கேட்கணும், என் கணவன் என் பேச்சை கேட்கணும், என் பிள்ளை என் பேச்சை கேட்கணும், வெளியே இடத்துக்குலாம் நான் வந்து போனால் அவங்க என் பேச்சை கேட்கணும் அப்படின்னா உங்கள் கூட வரக்கூடிய ஒரே நபர் யார், கருப்பர் தான் ஆச்சுங்களா. அப்போ அந்த கருப்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஒரு தடவை மட்டும் நான் போய் கோயிலில் போய் அப்பா கருப்பா என் கூட வந்துடுனா அப்படின்னா வந்துடுவாரா? வரமாட்டார். நீங்கள் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எடுத்து அந்த காரியத்தை நீங்கள் மேற்கொண்டு சக்ஸஸ் பண்ணுறதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் கருப்பருடைய திருநாமத்தை மட்டும் ஆச்சுங்களா, சங்கிலி கருப்பு, அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா நொண்டி கருப்பு, வீரக்கருப்பு, இப்படி கருப்பருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான கருப்பர் என்ன கருப்பரோ அவருடைய நாமத்தை தொடர்ந்து நீங்க செவி கொடுத்துட்டே அதை சொல்லிட்டே வர வேண்டும். இது நீங்க செய்யலாம். அல்லது மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய கருப்பர் கோயிலுக்கு போய் உங்களால என்ன முடியும், பணம் காசு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு உண்டான பூஜை எடுத்து நீங்க செய்யலாம். பணம் காசு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை தொண்டுகளை நீங்க செய்யலாம். அங்க வரவங்களுக்கு உங்களால முடிந்த உதவி சரிங்களா. இப்போ அந்த கோயிலுக்கு போறீங்க, போனதுக்கு அப்புறம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா எது எது சுத்தமா இருக்கோ அதை விட்டுருங்க. சுத்தம் இல்லாத இடம் என்ன அப்படின்னா முக்கியமா வரக்கூடிய பத்திரங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு போட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த விளக்கு நீங்க வந்து எடுத்துக்கிட்டு போய் ஓரத்தில் போடலாம். இல்லை அந்த பகுதியை வந்து கூட்டி விட்டு நல்லா வந்து பணம் தெளிச்சு விட்டு, பெண்களாக இருந்தால் கோலம் போடுங்க, ஆண்களாக இருந்தால் கூட்டி விட்டு நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. இது 2 மாதத்துக்கு ஒருக்காகும் இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கா உன்னால எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அந்த கருப்பர் கோயிலுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வர உங்கள் கருப்பை உங்கள் கூடயே வந்து உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்குமே அவர் வந்து முன்னோடியாக இருந்து உங்கள் பாதையை நல்ல வழியான பாதையாக மாற்றி அமைச்சுக் கொள்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.